இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் வந்ததுனால ஒரு பெரிய ஆபத்து என்ன தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குன்னா, அவங்க தே வாண்ட் டு பிகம் பாப்புலர். யூடியூப் பாப்புலர், ஃபேஸ்புக் பாப்புலர். என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என் முகத்தை பார்க்கட்டும். நிறைய பாடல்கள் வருது, நிறைய வர்ஷிப்ஸ், அதுக்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அந்த பாடல்களில் இருக்கிறதான அந்த அழகான உண்மையான வரிகள் அவங்க நடிப்பில் தெரியலையே. சரி, இன்றைக்கி நிறைய பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி ஒரு ஃபேன் கிளப் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன் கிளப் ஜீசஸ் 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 ஃபேன் கிளப். இந்த ஃபேன் கிளப்பை தேவன் விரும்பலை, இரட்சகர் விரும்பலை. அவர் யாரை விரும்புகிறார் தெரியுமா? ஃபாலோவர்ஸ் விரும்புகிறாரு. அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் இந்த பிரசங்கத்தை எடுப்பதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம், நான் பலமுறை தேவ சித்தத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுதெல்லாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆச்சரியமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். ஒரு தேவனுடைய பிள்ளையும் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு தியானம். ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் நிச்சயமாகவே இதை தியானிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை பார்த்து, அதுவும் அநேகர்னு போட்டிருக்கு, அப்போனா ஒரு பெரிய கூட்டம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. 21, 22, 23, 22 பாருங்கள். அநேகர் அவரை நோக்கி என்ன சொல்கிறாங்க? உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், இன்னும் என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்தோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் அதற்கு, அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். அர்த்தம் என்ன? இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கித்தவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள், தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. இரட்சகரை பிரசங்கித்த அநேகர், இரட்சகருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தின அநேகர், இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்ன அநேகர் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கவில்லை. என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு தூரமாக போயிருங்க. போகிற இடம் எது? நரகம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க ப்ளீஸ். நரகத்துக்கு போங்க, அகன்று போங்க. அக்கிரம செய்கைக்காரரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் கோடிடப்பட வேண்டிய வார்த்தைகள். இட் ஷுட் பி அண்டர்லைன்டு. கவனிக்கிறீங்களா? அப்போது இதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் என்ன உண்மை இல்லாதவரா? அவர் என்ன இரக்கம் இல்லாதவரா? கவனிங்க. தம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறவர்களை அறிந்திருந்தோம், உங்களை எனக்கு யாருனே தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு தூரமாக போங்க, அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்வதற்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து உண்மை இல்லாதவரா? இரக்கம் இல்லாதவரா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்போ இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த 21வது வசனத்தை வாசிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஸோ இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் அவருக்கு பின்னால் நடக்க முடியும். ஃபாலோ மீ, என் பின்னே வா என்று பேதுருவுக்கு சொன்னார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான், ஃபாலோ மீ.
கர்த்தாவே 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 என்று கூப்பிடுகிறவர்கள் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. மாறாக தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அப்போது இந்த 3 வசனத்தினுடைய கரு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பவர் தேவ சித்தத்தின் மேல் மாத்திரம்தான் அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தின் பாதையில் நான் கண்டுகொண்ட உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கணும், உங்கள் ஊழியம் இருக்கணும். எதை வேண்டுமானாலும் செய்துட்டு ஜீசஸ் 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 ஏசப்பா ஏசப்பா இயேசுவே அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளவங்களாக இருக்க முடியாது. சில பேருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஓ, இயேசு வந்தார், என்னை முத்தமிட்டார், என்னை அணைத்து கொண்டார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோட்டலாக ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு பெயரை வைக்கணும் அப்படின்னு என் இடத்துல யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? தேவ சித்தம். தேவனுடைய குமாரன் யார் என்றால் தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய சித்தம். காட்ஸ் வில் இஸ் கிரைஸ்ட் ஜீசஸ். அதை தவிர நீங்கள் அவருக்குள்ளே என்ன பார்க்க முடியும்? ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்த்தாரே, அது தேவனுடைய சித்தம். தேவனுக்கு சமமாக இருந்தும் அதையே பிடித்து கொண்டு இராமல், ஏன்னா அதுதான் சதம்னு பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் அந்த வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த அவருடைய மகிமையெல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார். அது தேவ சித்தம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது தேவ சித்தம். அதனால தான் அவருடைய வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே எனக்கு உணவாக இருக்கிறது. யார் என்னுடைய சகோதரர்? யார் என்னுடைய தாயார்? யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயார், அவர்களே என்னுடைய சகோதரர்கள். மறந்து போயிட்டோமா நண்பர்களே? மறந்து போயிட்டோமா அன்பு தேவ ஊழியக்காரரே? இன்றைக்கு ஆராதனை செய்துட்டால் தேவனுக்கு பிரியமாயிரலாம் நம்ம நினைக்கிறோம். மேற்கத்திய தேசங்களிலிருந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்து நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள், நம்முடைய ஆராதனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நமக்கு பிரியமானதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மனுஷர்களுக்கு பிரியமானதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு முன்பு தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புகிறார்கள். ஜனங்கள் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். புகழை தேடி ஓடுகிறார்கள், பணத்தை தேடி ஓடுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? வித்தியாசமாக எதையாவது செய்யணும்னு பார்க்குறாங்க. ஜனங்கள் தங்கள் பெயரை உச்சரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் பென்டிகாஸ்டல் ஃபீல்டில் கூட என்ன இன்றைக்கு பெரிய பல 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 அதிகாரங்கள் உள்ளே வந்தாச்சு. இந்த பேர், அந்த பேர், அந்த பட்ட பேர், இந்த பட்ட பேர், இவர் இதுக்கு பிஷப், அவர் அதற்கு பிஷப், அது இது. மனுஷரால் புகழப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. தங்களுக்கு சித்தமானதை, தங்களுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய கூட்டம் உருவாயிருச்சு. ஒருவேளை அவங்க மூலமாக பிசாசுகள் துரத்தப்படலாம், ஒருவேளை அவங்க மூலமாக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படலாம், அற்புதங்களை செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா? அது பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்யப்படுகிறதா? நான் இந்த பிரசங்கத்தை எடுப்பதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம், நான் பல முறை தேவ சித்தத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுதெல்லாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னை நானே சீர்படுத்தி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. எனக்கு தெரியும் தேவ சித்தம் என்பது என் வாழ்க்கையில் என்ன என்று. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரரே,
நீங்கள் எதை செய்தாலும் அதில் தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து செயல்படுங்க. தேவ சித்தம், வில் ஆஃப் காட். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம், மறந்துடாதீங்க. நாம் கனி நிறைந்த வாழ்க்கை, தாழ்மை, அன்பு, தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அதில் மேல் கிறிஸ்து இயேசு கவனமுள்ளவராக இருக்கிறார். He is watching us. அவர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். தம்முடைய சபையின் மேல் கவனமுள்ளவராக இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு வர்றீங்களா? எதையோ செய்துட்டு பேரும் புகழும் அடைஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. பிசாசுகளை துரத்திட்டு அதனால் ஒரு பேரும் புகழும் வந்துடும் நினைக்காதீங்க. நிறைய பேர் பிசாசுகளை துரத்துவதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதனால் புகழ் அடைஞ்சிடலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் நோஸ் ஆல் ஆர் மோட்டிவ். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய நோக்கமும் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவங்களாக இருக்கணும். அப்படின்னா தேவ சித்தம் செய்ய விரும்பணும், ஒப்பு கொடுக்கணும். that pleases Lord Jesus Christ. அதுதான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது. அப்படிப்பட்டவங்க தான் அவருடைய சீஷர்களாக இருக்க முடியும். சரி, இன்றைக்கி நிறைய பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி ஒரு ஃபேன் கிளப் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன் கிளப் ஜீசஸ் ஃபேன் கிளப். இந்த ஃபேன் கிளப்பை தேவன் விரும்பலை, இரட்சகர் விரும்பலை. அவர் யாரை விரும்புகிறார் தெரியுமா? ஃபாலோவர்ஸ் விரும்புகிறாரு. அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிக்க வரல. மாறாக ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய சீஷர்கள், தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய சபை அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார். கவனிக்கிறீங்களா? அதை தான் பால் சொல்வார். நான் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னா என்ன காரணம்? நான் அவரை பின்பற்றுவது போல நீங்களும் அவரை பின்பற்றுங்கள். லுக் அட் மீ அண்ட் ஃபாலோ ஜீசஸ். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் தியானிக்கப்பட வேண்டிய காரியங்கள். என் அன்பு நண்பர்களே, பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரரே, இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன், கூப்பிடுகிறவன், சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஸோ டூ த வில் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. நான் உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறது சாதாரணமான வார்த்தை அல்ல. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தைகள். சரியா? அப்போ அவருக்கு எது பிரியம்? நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்வது தான் இரட்சகருக்கு பிரியம். அதுதான் தேவனுக்கும் பிரியம். அதுதான் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் பிரியம். ஆவியானவர் நம்மை அதற்கு நேராகத்தான் நடத்தி போகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனுக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிறோமே, அவருக்கு பிரியமானதாய், அவருக்கு சித்தமானதாக இருக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம், தேவனுடைய சித்தம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய சித்தமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? யூ ஷுட் நோ த ட்ரூத். தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அவருக்கு சித்தமான வழியிலே நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும். நாம் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல. We do not belong to the power of darkness or the world of darkness. இருளுக்கும் இரவுக்கும் அந்தகாரத்துக்கும் உரியவர்கள் அல்ல. அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை பேச வேண்டும், அது அவருக்கு சித்தம். கவனிக்கிறீங்களா? அன்பு நிறைந்த வாழ்வு அவருக்கு சித்தம். நிறைய காரியம் பைபிளை படிங்க.
நீங்கள் பைபிளை படிக்க 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 தான் தேவனுக்கு சித்தமானது என்ன என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். எதையோ ஒன்றை செஞ்சுட்டு எதையோ ஒன்றை பார்த்துட்டு இது தேவ சித்தம், இது தேவ சித்தம். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் திருமண காரியங்களில் கூட தேவ சித்தத்தை செய்யாமல் மனம் போன போக்கில் அதை செய்துட்டு பின்னால் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். எஸ், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்குது. மறந்துடாதீங்க. உங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஈவன் உங்கள் ஜெப ஜீவியமாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி சொல்லும்போது கூட எவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஜெபிக்கணும் அப்படின்னா அறை வீட்டுக்கு போயிருங்க, அறைக்குள்ளே போய் கதவை சாத்திடுங்க. உங்கள் ஜெபம் உங்கள் பரம தகப்பனுக்கு தெரிந்தால் போதும். ஸோ டோன்ட் மேக் இட் பாப்புலர். அதை ஒரு பெரிய விமர்சையாக 10 பேர் பார்க்கணுன்னு ஜெபிப்பதே தேவனுக்கு சித்தமில்லாத ஜெபந்தான். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் இன்றைக்கு ஜெபங்கள் இப்போ வெளியே பாப்புலரைஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே ஜெபிக்கிறோம், இங்கே ஜெபிக்கிறோம். அதனால் ரட்சகர் அவ்வளோ சிம்பிளாக சொன்னாங்க பாருங்கள். கவனிக்கிறீங்களா? உங்கள் உபவாசமாக இருக்கட்டும், உங்கள் காணிக்கைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே அப்பாவுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். டோன்ட் ட்ரை டு பிகம் எ பாப்புலர் மேன், எ பாப்புலர் உமன். இன்றைக்கி ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் வந்ததுனால ஒரு பெரிய ஆபத்து என்ன தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குன்னா, அவங்க தே வாண்ட் டு பிகம் பாப்புலர். யூடியூப் பாப்புலர், ஃபேஸ்புக் பாப்புலர். என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என் முகத்தை பார்க்கட்டும். நிறைய பாடல்கள் வருது, நிறைய வர்ஷிப்ஸ். அதுக்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அந்த பாடல்களில் இருக்கிறதான அந்த அழகான உண்மையான வரிகள் அவங்க நடிப்பில் தெரியலையே. கவனிக்கிறீங்களா? கேமராவுக்கு முன்னால் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க, கையை தூக்குறாங்க, தலையை தூக்குறாங்க. அல்டிமேட்லி இட் இஸ் அன் ஆக்ட். அது ஒரு நடிப்பு தானே. கேமராவுக்கு முன்னால் நிற்கும்போது ஒரு நடிப்பு. தேவன் உண்மை உள்ளவர், நம்முடைய ஆராதனையில் உண்மை இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குறோமோ, கிறிஸ்டியானிட்டி ஒரு 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 எல்லையை நோக்கி, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு எல்லையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அது ஆபத்து, அது ஆபத்து, அது மிகுந்த ஆபத்து. ஆகையினால் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஸோ பி கேர்ஃபுல், பி 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 வெரி கேர்ஃபுல். சரியா? இந்த கேட்ஜெட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சமூக வலைத்தளங்களில் சிக்கிக்கொள்ளாதீங்க. டோன்ட் பி காட், டோன்ட் கெட் காட் பை யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக். எனிவே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, அன்றாடம் காலையில் எழுந்ததுன்னு இன்றைக்கு தேவ சித்தம் செய்யணும்னு விரும்புங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சித்தத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சிடாதீங்க. ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுங்கள். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றினாரோ அதே போல் நானும் வாழ்வேன்னு சொல்லி அந்த வாழ்க்கைக்கு நேராக போங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கலங்காதீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசிய உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இதோ பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய உணவு என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாங்களும் அவருடைய பிதாவின் சித்தத்தை, உங்கள் சித்தத்தையே செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை தியானித்தோம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொன்னாங்கப்பா. இது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது, ஒரு பயத்தை கொடுக்குது. எதை செய்தாலும் அதை தேவ சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. எங்கள் இரட்சகருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you. Bye-bye.